ஹாய் விவர்ஸ். இப்போ ஒர்க் பார்த்தீங்கன்னா, குரோஜாப்பேட்டை வந்திருக்கோம். ஒரு சோஃபா செட் பாலிஷ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா தெரியும். மரம் தேக்கு மரம், பூச மரம், இதுதான் கல்தா மாதிரி இருக்குது இதில். அதை கலர் சேஞ்ச் பண்ணி ஒன்று போல் கலர் சேஞ்ச் பண்ணோம். சீலர் போட்டு கலர் மாற்றணும். இப்போ இதெல்லாம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு, இந்த ஆணி ஹோல்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட் பட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒயிட் மெட்டல் பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒயிட் மெட்டல் பேஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம மரம்னா கலர் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பவுட்ரு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்கின்னு இதை பாருங்கள். இப்போ அந்த ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பூ வாத்தெல்லாம் மூலம் முடிச்சுட்டு கொஞ்சம் சுத்தமாக தேய்ச்சிக்கணும். இதெல்லாம் சுத்தமாக மெட்டல் பேஸ்ட் படி பார்த்தணும். இந்த ஹோல்ஸு, இந்த பெயிண்ட்டு, இது ஜாயிண்ட்லாம் ஃபுல்லாக பட்டி பார்த்து இந்த பெயிண்ட்லாம் சுரண்டிடணும். தகடு போட்டு சுரண்டிடணும் சுத்தமாக மரம் வர அளவுக்கு. ஸோ இதெல்லாம் பட்டி பார்த்து சீலர் போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். மெட்டல் பேஸ்ட் கலர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தா தெரியும். இந்த ஜாயிண்ட்டில் மெட்டல் பேஸ்ட் பட்டி பார்த்து வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக இந்த ஜாயிண்ட்டு ஃபுல்லாக மெட்டல் பேஸ்ட் பட்டி பார்க்கணும். இது கலர் மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆர்டினர். நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆர்டினர் மிக்ஸ் பண்ணணும். ஓவராக போட்டோன்னா குயிக்காக ட்ரை ஆகிடும். இது பாருங்கள், மீடியமாக எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ஏற்றணும். இது மாதிரி இப்போ மிக்சிங் இந்த ஜாயிண்ட் மெட்டல் பேஸ்ட் பட்டி மொத்தம் பார்த்து வச்சுருக்கோம். இப்போ மெட்டல் பேஸ்ட் பட்டி இந்த பூங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா மிஷின் போட முடியாது பூவத்தில், அதனால் தகடு போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி தருவேன். இப்போ இதெல்லாம் பஃபிங் பண்ணணும். பஃபிங் போட போகிறேன்.
இப்போ மெட்டல் பேஸில் வந்து பப்பிங் பிடிச்சிருக்கேன். இப்போ கலர் பண்ண போல் அப்புறம் மரம் சீலை போட்டதுக்கப்புறம் கலர் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன்.